தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. நீலகிரி மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் அவலாஞ்சியில் 10.2 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. தொடர் மழையால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தொட்டபெட்டா காட்சிமுனை தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. பலத்த காற்று காரணமாக மரங்கள் விழ வாய்ப்பிருப்பதாகவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்கிட கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கடும் குளிருடன் சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் தொடர்ந்து காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வரும் நிலையில் தொடர் சாரல் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக அவிலாஞ்சியில் 102 மில்லிமீட்டர் மழையும், பாசன வேலையில் பகுதியில் 73 மில்லிமீட்டர் மழையும், நடுவட்ட பகுதியில் 41 மில்லிமீட்டர் மழையும், அப்பர் பவானியில் 74 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதில் நீலகிரி மாவட்டத்தில் காலை நேர நிலவரப்படி 584 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சராசரியாக 18.84 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் கடும் குளிர் மற்றும் மிதமான மழை பெய்து வருவதால் பள்ளிக்கும் செல்லும் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அமைதியடைந்து வருகின்றனர். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி தொட்டபெட்டா காட்சிமுனை இன்று ஒரு நாள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசுவதால் மரங்கள் விழ வாய்ப்புள்ளது. இதனை அடுத்து அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக தொட்டபெட்டா காட்சிமுனை மூடப்படுவதாக நீலகிரி மாவட்ட வனத்துறை அறிவித்துள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.